Hello guys, welcome to another video. This is Linux, Mary Linux. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோனா, இன்றைக்கி நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ஓகேவா? என்னென்னா, இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து விஜய் நடத்தினார் தானே. ஸோ அதனால் எங்கள் ஊரில் வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. சரி, செலிப்ரேட் பண்ணுறப்ப இட்ஸ் குட் திங். அவர்கிட்ட வின்னை வந்து நாங்களாம் எல்லாம் செலிப்ரேட் பண்ணுறது இட்ஸ் மேக் சென்ஸ். பட் என்னென்னா, எனக்கு அதில் ஒரு விஷயம் என்னென்னா, அது வந்து ரீச் ஆனவங்களுக்கு அது யாருக்கு ரீச் ஆக வேணுமோ அது ரீச் ஆகிடுச்சு. ஏன்னா ஸ்ரீலங்காவில் நியூஸ் ஃபேஸ்புக்கில் ரொம்ப ஹைலைட்டாக போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பிஹைண்ட் தூட்ஸ் இந்த மாதிரி எல்லா விதமான இதுலேயும் அதை எடுத்து போட்டாங்க, கடல் கடந்தும் தாண்டி அப்படின்னு. பட் சர்டன் பாயிண்டில் நான் யோசிக்கிறப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, ஓகே, அதே இடத்துல ஒரு வருஷமோ இல்லாட்டி ஒரு 6 மாதத்துக்கு முன்னுக்கோ, 3 மாதத்துக்கு முன்னுக்கோ, 5 வருஷத்துக்கு முன்னுக்கோ அவங்களுடைய சம்பள பிரச்சனைக்காக நாங்கள் வேலை செய்கிறோம், எங்களுக்கு சம்பளம் கொடுத்தாங்க அப்படின்னு போராட்டம் பண்ணாங்க. அது ஏன் ரீச் ஆகலை? அது ஏன் யாருக்கும் ரீச் ஆகலை? போய் சேர வேண்டியவங்களுக்கு சேரலை, சம்பளத்தை கொடுத்தரல, இன்னும் அதே சேம், எவ்ரி திங் சேம், நத்திங் சேஞ்ச். பட் என்னென்னா, இப்போ இந்த புது அரசாங்கம் வந்தனால நமக்கு ஏதோ பேமெண்ட் கூடியிருக்குன்னு எனக்கு நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரில. என் அம்மாவும் அதில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்ட், எனக்கு தெரிஞ்ச எல்லாருமே அங்கே தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அது ஏன் ரீச் ஆக மாட்டேங்குது? ஸோ இதெல்லாம் வந்து சோசியல் மீடியா செய்கிறதா, இல்லாட்டா இது வேணும்னே சம் பீப்புள்ஸ் செய்கிறதா எனக்கு தெரில. இதை யோசிக்கவும் மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் எண்ட் ஆஃப் த டே நம்ம இவ்வளோ செலிப்ரேட் பண்ணாலும் அவங்க நாளைக்கு அவங்க வேலையை பார்த்து போயிடுவாங்க. செலிப்ரேட் ஓகே தேங்க்யூ அப்படின்ட்டு போயிடுவாங்க. பட் நமக்கு ஒரு சம்பளம் கிடைக்காட்டி அந்த சம்பளத்துக்காக இவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. 8 hours 12 hours வேகாத வெயிலில், மழை, குளிர் எல்லாத்துலேயும் அதை வேலை செஞ்சுட்டு அதுக்கான ஒழுங்கான ஊதியம் கிடைக்கல அப்படிங்கிறப்ப இட்ஸ் ஹர்ட்ஃபுல். அது மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. நான் பர்சனலாக என் அம்மா அதில் தான் வச்சுறாங்க. ஸோ அதனால் அது எனக்கு தெரியும். இதனால் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும், 1-2 வாட்டி யோசிக்கணும் நினைக்கிறேன். ஏன் அது ரீச் ஆகுது, இது ரீச் ஆகலை, அதை கொண்டு போய் சேர்க்கலாம், ஏன் நம்மளால் இதை கொண்டு போய் சேர்க்கணும்? நான் இது வரைக்கும் அந்த மாதிரி போராட்டங்களுக்கு போனதில்லை தான். பட் நான் அந்த வயசு எனக்கு அந்த டைமில் எனக்கு அது தெரில. ஏன் அவங்க அப்படி செய்கிறாங்க, ஏன் இதை கேட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னு. அது ஒரு வயசு, சர்டன் வயசு. பட் நம்ம ஒரு வேலைக்கு போயிட்டு நமக்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வரப்போ ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இஃப் ஐ ஒர்க் எவ்ரி டே பட் ஐ கான் கெட் த சேம் வேல்யூ ஆஃப் மனி. இட்ஸ் ஹர்ட்ஃபுல். ஓகே, ஐ கான் கெட் த வேல்யூ ஆஃப் தட் சேம் ரெஸ்பெக்ட் ஃபார் எவ்ரி திங் ஐ நீட் பிகாஸ் ஐ ஒர்க். அவங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கவும் மாட்டேங்குது. அதை நினச்சி அவங்க கஷ்டப்படலை. பிகாஸ் அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கூட, அவங்க பிள்ளைய பார்க்கணும். சம்டைம்ஸ் இங்கே வேலை செய்கிற மோஸ்ட் ஆஃப் ஹஸ்பண்ட் குடி பழக்கத்துக்கு அடிமையாகி ரொம்ப ரொம்ப அடிமட்டத்தில் இருப்பான். அதில் ஒவ்வொரு கமெண்ட்ஸ்லாம் நான் பார்த்தேன், ரொம்ப ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ எனிவே நம்ம வந்து 2 வாட்டி யோசிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடாது. ஏன்னா இன்னும் கொஞ்சம் நாளில் இந்த வேர்ல்டு எப்படி மாறுமே தெரியாது. ஏன் நம்ம இன்றைக்கி சொல்கிற கருத்து கூட நாளைக்கு சரியாக இருக்குமான்னு எனக்கு தெரியாது. உங்கள் மைக்கும் ஒழுங்காதனால எனக்கு நான் பேசுகிறேன், அது உங்களுக்கு எப்படி கன்வியூ ஆகுதுன்னு தெரியல. நான் சொல்கிறேன், ஏன்னா இன்றைக்கி இருக்க நாலேஜ் வச்சு, இன்றைக்கி இருக்க எமோஷனல் வச்சு, இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷன் வச்சு தான் நான் இது பேசுகிறேன். பிகாஸ் எனக்கு இதே 5 வருஷம் வந்து இப்படி பண்ணியிருக்கோமா, இல்லாட்டி இப்படியும் பண்ணியிருக்கலாமா அப்படின்னு, ஏன் இப்படி பேசணும், இது ராங்கெல்லாம் சரியா, நீ நான் பேசினேன் சரியானு கூட எனக்கு சொல்ல தெரியாது. பிகாஸ் எவ்ரி திங் இஸ் டைம். இன்றைக்கி இருக்க எமோஷனலாக அதை பேசுகிறேன். பட் எனிவே நான் பேசுகிறது சரின்னு தான் எனக்கு தோணுது. நம்மளால் ஒரு சிஎம் ஆனதை செலிப்ரேட் பண்ணி அவங்ககிட்ட கொண்டு போக முடியும்னா, ஏன் நம்ம அம்மா அப்பா கஷ்டப்பட்டு உழைக்கிறது, அவங்களுக்கு சம்பளம் கிடைக்கிது, அவங்க ரோட்டில் இருந்து போடுறது, வெயில் காலத்தில் மழை காலத்தில் போராடுறது, ஏன் நம்ம கொண்டு போய் சேர்க்கறது? ஏன் அவங்களுக்கான ஒரு ஊதியத்தை கொண்டு போய் சேர்க்க இயலாது? ஏன்னா அது இன்றைக்கி நாளைக்கு முடியறதில்லை. இது ஜென்ரேஷனாக தொடர்ந்து போய்கிட்டே தான் இருக்கும். அன்டில் அவங்க புள்ள அந்த படித்து மாறி
அவன் ஏதாவது ஒன்று செஞ்சான் பேரண்ட்ஸை மாற்றினா மட்டும்தான் எண்ட் ஆஃப் த டே அதுவும் ஒர்க் தான் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் அதில் கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்குதா இல்லை, சம்பளம் கிடைக்குதா இல்லை, நீங்கள் யோசிங்க. யூ கேன் திங்க். அப்படி உனக்கு சம்பளமும் மரியாதையும் கிடைக்காத இடத்துல நீ வேலை செய்வியா? ஒர்க், அவங்க வேலை செய்கிறாங்க. எனிவே, தேங்க்யூ ஃபார் திஸ் வீடியோ. ஒன்றுக்கு 2 வாட்டி யோசிங்க.